உடையார் பாகம் 1 13வது அத்தியாயம். மாமன்னர் ராஜராஜர் குதிரையிலிருந்து கீழே இறங்கி பேசிக்கொண்டிருந்த பஞ்சவன்மாதேவியை அந்த இருட்டிலும் அடையாளம் கண்டு குட்டி என்று செல்லமாக விழித்தார். பின்னால் 2 பெண்கள் இருந்ததால் மன்னர் தன்னை அப்படி கூப்பிட்டது பஞ்சவன்மாதேவிக்கு திடுக்கென்று தூக்கி வாரி போட்டது. என்ன இது, மன்னர் கண்டபடிக்கு பேசுகிறாரே என்று கவலையோடும் ஆச்சரியத்தோடும் அவரை பார்த்தார் பஞ்சவன்மாதேவி. ராஜராஜர் வாயிலிருந்து அன்பினால் தப்பி வந்த அந்த வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்று வருத்தப்படாமல் சாதாரணமாக நடந்து போய் போர்வையோடு பஞ்சவன்மாதேவியை அணைத்து கொண்டார். மன்னர் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை அவர் தொடல் பஞ்சவன்மாதேவிக்கு காட்டியது. படியேறி மேல்தளத்திற்கு போனதும் தன்னை அறைக்கு தனியே அழைத்து போய் கட்டிலில் வைத்து இறுக்கிக் கொள்வார் என்று தெள்ளத் தெளிவாக புரிந்தது. நல்ல வேளை தேவி, பழமநேரி போனது உத்தமமான விஷயமாகிவிட்டது. வரைபடங்கள் கொண்டு வந்த மாட்டு வண்டி காவேரி வெள்ளத்தில் குடை சாய்ந்து உடைந்து போயிற்று. வரைபடங்கள் அடங்கிய பெட்டியையும் மீட்டு சிக்கிக்கொண்ட ஆட்களையும் காப்பாற்றிவிட்டோம். இந்த பக்கமும் சில மணி நேரங்களுக்கு தண்ணீர் வராது என்பதை பறையடித்து தெரிவித்து விடுங்கள். மறுபடியும் தண்ணீர் முன் போலவே வேகமாக வரும் என்றும் ஜனங்களுக்கு தெரிவியுங்கள். திடீரென்று தண்ணீர் வராமல் போனதற்காக பயந்துவிடப் போகிறார்கள் என்று ராஜராஜர் அக்கறையோடு சொன்னார். பஞ்சவன்மாதேவி கை காட்ட அங்கிருந்த காவலால் ஒருவன் இதை கிராம அதிகாரிகளுக்கு சொல்ல மாளிகையை விட்டு வெளியேறினான். தேவி, இவள் ராஜராஜி. இவள்தான் வரைபடங்கள் கொண்டு வந்த பெண். அந்த வெள்ளத்தை மாட்டு வண்டி எளிதாக தாண்டி இருக்கலாம். ஏதோ கல் புரட்டி சக்கரம் உடைந்து விடவே வண்டி குடை சாய்ந்து விட்டது. நம் சேனாதிபதி பிரம்மராயர் அனைவரையும் காப்பாற்றி கரை சேர்த்து விட்டார். வண்டியையும் அப்படியே தூக்கி வரைபடங்களையும் மீட்டுவிட்டோம். இன்னும் சிறிது நேரத்தில் வரைபடங்கள் வந்துவிடும். அவைகளை உலர வைத்து நாளை காலை ஒவ்வொன்றாய் பரிசீலிக்க வேண்டும். மன்னர் மிருதுவாக அழுத்தமான குரலில் பேசினார். ராஜராஜிக்கு தங்குவதற்கு இடம் கொடு. அவளுக்கு உடைகள் கைவசம் இல்லை என்று நினைக்கின்றேன். மாற்றாடைகளுக்கு ஏற்பாடு செய். ஏதேனும் முக்கியமான பொருள்களை அவள் மாட்டு வண்டியில் இழந்திருந்தால் அதையும் கொடுப்பதற்கு முயற்சி செய். ராஜராஜி நம்முடைய விருந்தினள். அவள் குழு எல்லாவற்றையும் அருகே உள்ள மாளிகையில் தங்கவே. அவர்களின் உணவு விஷயங்களையும் கவனித்துக்கொள். இங்கு தங்கிய பிறகு சில நாட்களில் அவர்கள் தஞ்சாவூர் பயணப்பட வேண்டும். தஞ்சாவூரில் மற்ற ஏற்பாடுகளை, அவர்களுக்கான வீடுகளை நான் பார்த்து கொள்கிறேன். வேறு ஏதேனும் செய்தி உண்டா? அவர் உள்ளே நகர்ந்து படியேறினார். படியேறியவர் திரும்பி ராஜராஜியை பார்த்தார். ராஜராஜி, நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். நாளை முழுவதும் கூட என்னை நீ சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நாளை மறுநாள் நீயும் உன் குழுவினரும் என்னை நேரடியாக சந்திக்கலாம். அப்பொழுது நிறைய பேசுவோம். போய் ஓய்வெடுத்துக்கொள் ராஜராஜி. கூர்மையான பார்வையுடன், இதமான பேச்சுடன், புன்னகையுடன் அரசர் சொல்ல அவர் காலில் விழுந்து பணிந்து ராஜராஜி பின்னடைந்தாள். தேவி, எனக்கு அலுப்பாக இருக்கிறது. நான் போய் படுத்துக்கொள்கிறேன். உலக மகாதேவியிடம் இருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? எதுவும் இல்லை அரசே. நாளை காலை வரும் என்று நினைக்கின்றேன். நான் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் அறைக்கு வருகிறேன். அவசியமில்லை தேவி. படுத்தவுடன்
நான் தூங்கிவிடப் போகிறேன். நாளை காலையில் எனக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன. இல்லை, இப்போதே வந்துவிடு. பஞ்சவன்மாதேவி படியேற அரசர் திரும்பி அவரை தடுத்து நிறுத்தினார். ராஜராஜியை கவனித்துவிட்டு வா. அவள் மட்டுமல்ல, அவளோடு 16-17 பெண்கள் வந்திருக்கிறார்கள். 3 ஆண்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் தஞ்சை வரை சௌகரியமாக அனுப்பி வைப்பது நமது பொறுப்பு. வழியிலேயே 2-3 சிரமங்களை அனுபவித்து விட்டார்கள். அதற்கும் நாமே காரணம். எனவே ராஜராஜி முக்கியம். என்னை பிறகு கவனித்து கொள்ளலாம். அவளை தடுத்துவிட்டு படியேறி திரும்பி மறைந்து போனார். பஞ்சவன்மாதேவி ராஜராஜியை பார்த்து மெல்ல புன்னகை செய்தார். என்ன ராஜி, எப்படி இருக்கிறாய்? வீட்டில் அனைவரும் நலமா? தாயார் எப்படி இருக்கிறார்கள்? காஞ்சிபுரம் ஏரி நிரம்பி இருக்கிறதா? உளவு படைகள் செம்மையாய் நடக்கிறதா? கோயில் பராமரிப்புகளை கவனமாய் பார்க்கிறார்களா? நீ எந்த கோயிலை கண்காணிக்கிறாய்? ஏகாம்பரேஸ்வரர் அல்லவா? வருடத்திற்கு 3 முறை நீண்ட குச்சியினால் வௌவால்களை துரத்தி ஓட்டையை அடைத்து மண்டபம் முழுவதும் மேல் கூரையில் சுண்ணம் பூச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். செய்திருக்கிறார்களா? எல்லாம் குறைவர நடந்து கொண்டிருக்கிறது அரசியாரே. இம்மாதிரி வேலைகள் செய்யப்படும் போதெல்லாம் மக்கள் உங்கள் பெயரை தான் சொல்கிறார்கள். போன மாதம் கோயில் மேல் கூரையில் சுண்ணம் அடிக்கும் பொழுது ஜனங்கள் தாங்களாகவே முன்வந்து தரையில் விழுந்த சொட்டுக்களை ஈரத் துணியால் துடைத்து வேலையாட்களுக்கு உதவி செய்தார்கள். வேறு என்னென்ன நடக்கிறது? கோயில் நிர்வாகமும் மக்களும் சேர்ந்து காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தூரெடுத்தார்கள். பிறகு போன சதய விழாவின் போது 101 வேதம் படித்த மாணவர்களை வரிசையாக வர சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். அன்று முழுவதும் பல பேர் பல வீதிகளில் பல கோயில்களில் இலவசமாக உணவு போட்டார்கள். ஜனங்கள் உண்டு மாளவில்லை போங்கள். அவ்வளவு கோலாகலமாக சதய திருவிழா நடந்தது. ராஜராஜி ஆவலாக சொன்னாள். பெண்களே, நீங்கள் படுக்கப் போங்கள். ராஜராஜியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பஞ்சவன்மாதேவி சித்திரவல்லியையும் சீருடையாளையும் திரும்பி பார்த்து அங்கிருந்து துரத்தினார். அவர்கள் இருவரும் குனிந்து வணங்கிவிட்டு விடை பெற்றார்கள். அவர்கள் போனதும் சட்டென்று பஞ்சவன்மாதேவி ராஜராஜியின் அருகே வந்தார். ஏதேனும் முக்கிய செய்தி உண்டா ராஜி என்று உற்று பார்த்து கேட்டார். மிக முக்கியமான செய்தி உண்டு அரசியாரே. நாம் மிக கவனமாக பேச வேண்டும். வா, மாளிகையை விட்டு வெளியேறிவிடலாம். மாளிகைக்குள் யாரேனும் ஒட்டு கேட்கக்கூடும் என்ற எண்ணத்தோடு மாளிகையை விட்டு தலையில் துணியை போர்த்தியபடி பஞ்சவன்மாதேவி ராஜராஜியோடு தோட்டத்து பக்கம் நகர்ந்தார். பெரிய மல்லிகை பந்தலுக்கு கீழே உள்ள மேடையில் அமர்ந்து கொண்டார். அருகே தரையில் அமரப்போன ராஜராஜியை தடுத்து அவளையும் மேடையில் அமர சொன்னார். என்ன? விரைவாக சொல், பஞ்சவன்மாதேவி கேட்டார். மல்லிகை பந்தலின் மறுபக்கம் மெல்ல ஊர்ந்து போய் குமுதினியின் கணவனான ஆதிகேசவர் குத்திட்டு அமர்ந்து கொண்டார். காதுகளை பெண்கள் இருந்த பக்கம் திருப்பிக் கொண்டார். ராஜராஜி மூச்சு விடுகிற சத்தம் கூட அவருக்கு தெளிவாக கேட்டது. சேர தேசத்திற்கும் பாண்டிய தேசத்திற்கும் நடுவே உள்ள ஒரு காட்டில் மன்னர் ராஜராஜருக்கு எதிராக அபச்சார ஹோமம் செய்யப்படுகிறது. மிக உக்கிரகமான தெய்வங்கள் பைசாசங்கள் அங்கு கிளறிவிடப்பட்டு அவை தஞ்சை நோக்கி அனுப்பப்படுகின்றன. கடந்த 5 மாதங்கள் நாள் தவறாது செய்யப்பட்டு வந்த இந்த ஹோமம் இன்னும் 1 மாதத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது.
அந்த ஹோமம் அல்லது யாகம் முழுமை பெற்றுவிட்டால் ராஜராஜருடைய உடல் நலம் சீர்கெடக்கூடும். அவர் எடுத்த பணியெல்லாம் தடுமாறக்கூடும் என்று சொல்கிறார்கள். இந்த தகவல் பாண்டிய தேசத்திலிருந்து ஒற்றர்கள் மூலமாக ராஜேந்திரருக்கு வந்தது. இதற்கு என்ன செய்வது என்று ராஜேந்திரருக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கு நடக்கிறது என்று கண்காணிக்க ஆட்களை அனுப்பியிருக்கிறார். வியாபாரிகள் போல் வேடமிட்டு 15 பேர்கள் பிரிந்து அந்த எல்லையை நோக்கி போயிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லி உங்கள் மூலம் கரூர் தேவருக்கு சொல்ல வேண்டும் என்று ராஜேந்திரர் பிரியப்படுகிறார். இந்த விஷயத்தை ராஜராஜருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்றும் முக்கியமாய் மும்முடி சோழ பிரம்மராயருக்கு நிச்சயம் தெரிவிக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதற்கு ஏதேனும் காரணம் சொன்னாரா? ராஜராஜர் இதை நம்ப மாட்டார். மும்முடி சோழ பிரம்மராயர் ராஜராஜருக்கு தெரிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். உடனே படையெடுத்து போகலாம் என்று பிரம்மராயர் ஆரம்பிக்கக்கூடும். மன்னருக்கு தெரிந்து அவர் தடுக்கக்கூடும். அப்படி ஒரு படை பாண்டிய தேசத்தை தாண்டி போனால் போவதற்குள் அவர்கள் இடம் மாற முற்படுவார்கள். அவர்களில் யாரேனும் ஒருவர் தப்பித்தால் கூட அந்த அபச்சார யாகம் தொடர்ந்து நடைபெறும். எனவே இதை எப்படி சமாளிப்பது என்று கரூர் தேவருக்கு மட்டுமே தெரியும். ஆகவே அவருக்கு இந்த தகவலை உங்கள் மூலம் தெரிவிக்குமாறு ராஜேந்திரர் கேட்டுக்கொண்டுள்ளார். இப்படி பைசாசங்களை அனுப்ப முடியுமா? ராஜேந்திரர் இதை நம்புகிறாரா என்று பஞ்சவன்மாதேவி கேட்க, அதற்கு ராஜராஜி சொல்லிய பதில் அவரை திகைப்படைய வைத்தது. அந்த திகைப்பு பின்னால் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்தணர் மீதும் தாக்கியது. அந்தணர் குத்துக்கால் நழுவி தரையில் உட்கார்ந்தார். அந்த சப்தம் ராஜராஜிக்கு தெளிவாக கேட்டது. 13வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.